வணக்கம் நண்பர்களே. எய்ம் ஃபார் டிஎன்பிசி யூடியூப் சேனல் சார்பாக உங்களோட அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்ட பொது அறிவு வினாவில் ஜிகே பார்க்குறோம், மேத்ஸ் பார்க்குறோம், கணக்குமே பார்க்க போகிறோம். கணக்கு வித் ஷார்ட்கட் மெத்தடில் பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னன்னாக்கா, காலை வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருன்னா ஏ சுப்ராயலு. இது ஏ சுப்ராயலு ஃபஸ்ட்டு. செகண்டு பி சுப்ராயன். ரெண்டு சுப்ராயன். அடுத்து முனுசாமி நாயுடு. அடுத்து பிடி ராஜன். அதுக்கடுத்து கடைசியில் தான் சி ராஜாஜி. இதில் நமக்கு நிறைய பேர் தெரியாது, அதனால் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு என்னென்னா, இதில் யார் லேட்டஸ்ட்டாக கடைசியாக இருந்தால் ராஜாஜி இருந்தாங்க. அப்போ அதை தூக்கி பார்க்கணும். நாலுமே இருக்குது. அதுக்கடுத்து முன்னாடி பிடி ராஜன் இருந்தார். அப்போ இங்கே இருக்குது, ஒன்று தான் இருக்குது. அப்போ பிடி ராஜன் ஆன்சர். அதனால் இது பி தான் ஆன்சர்னு சொல்லணும். அதனால் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு இந்த மாதிரி காலை வரிசை கொடுத்துட்டாங்கனாக்கா எது நம்மளுக்கு தெரியுமோ அதை கொண்டு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஜிகே படிக்கிற அப்படி தான் நீங்கள் படிக்கணும். அடுத்து ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர்ஸ். தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகாராஷ்டிராவில் ஈரவை இருக்குது. கரெக்டு தான். இது கரெக்டான ஆன்சர்ஸ் கரெக்ட். இந்த இது கிடையாது. கரெக்டானது மகாராஷ்டிரா ஈரவை. அடுத்து ஆந்திராவும் ஈரவை தான். இது ரெண்டும் மட்டும் கிடையாது, தப்பு. நான் எல்லாமே ஈரவை தான். இதுவும் ஈரவை தான் இருக்கும். ஓரவைன்னு போட்டதுனால 2, 3 தப்பு. அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னா சீதே ஆன்சர். அடுத்து சூஸ் ரைட் மேட்ச். கரெக்டான மேட்ச் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1, 2 taxes levied and collected by union but assigned to the state. Article 269 சொல்லுது. 269. அடுத்து duties levied by the union but collected by appropriated by the state. 268. தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். சரத்து 269 கரெக்டு தான். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது அண்ட் பயன்படுத்துவது. சரத்து 268. இது 2 தான் கரெக்டு, மீது தப்பு 3. அடுத்து கேன்சர் ஆஃப் த எபித்தெலிமியல் செல்ஸ் இஸ் கால்டு. எபித்தெலிமியல் செல் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் கார்சினோமா. எபித்திலியல் செல் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர். கார்சினோமா. நேஷ்னல் பார்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டேட்ஸ் கொடுக்காங்க. கிர் அப்படின்னால குஜராத் தான். ஜின்னு இருக்கு இல்லையா, ஜி ஃபார் குஜராத். ஜின்னு வச்சுக்கணும். எல்லாமே நமக்கு தெரியாது, முக்கியமான வச்சுட்டோமாக்க கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஜி பார் குஜராத். அப்போ 3 இருக்குது. இப்போ 3 3 இருக்குது. ஸோ 1 3. அடுத்து கார்பட் உப்பி உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். அப்போ 3 4 2 இருக்குது. ரைட். ராஜ்கிர் நேஷ்னல் பார்க், ரன்தோபோர் நேஷ்னல் பார்க். ராஜ்கிர் நேஷ்னல் பார்க் ஜார்க்கண்ட். ராஜ் இருக்கு இல்லையா, ஜே வருது. சும்மா ஏதாச்சும் நான் வச்சுக்கணும். ஜேன்னு வந்தால் ஜார்க்கண்ட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் பேர் வச்சுக்கோங்க. ஜார்க்கண்ட், ராஜ்கிர், ஜார்க்கண்ட். ரன்தாபூர் அடுத்து ராஜஸ்தான். இதோ சம்திங் ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கோங்க நீங்கள். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ. எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 2, 3 கரெக்டுங்கிறாங்க. ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. உருகிய அலுமினாவை பின்னால் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. இது 2 மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேட்ச் வித் த மார்ஸ் மிஷன் எதுன்னு கேட்குறாங்க. யூஎஸ்ஏ சைச்சி. அடுத்து அடுத்து சொல்லுவாங்க. இந்த யூஎஸ்ஏ சைச்சி.
அடுத்து இந்தியா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் இதை பேஸ் பண்ணி பண்ணலாம். இந்தியா வந்து ரெண்டு 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 இருக்குது. அப்போ மங்களாயன், இந்தியா வந்து மங்களாயன் நமக்கு நல்லாவே தெரியுன்றது. அப்போ இந்த ரெண்டுலேயும் நீங்கள் ஆன்சர் பார்க்கணும். அப்படித்தான் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து யூஎஸ்ஏ வந்து நம்ம ரெண்டுமே இருக்குது, ரெண்டு இருக்குது. சைச்சி இல்லை இங்கே இருக்குல்ல, இதில் ஒன்று தான் இருக்குது, 2 1. அப்போ யூஎஸ்ஏ வந்து சைச்சி, மங்களாயன்னா ஜப்பான் வந்து தரக்ஸ், ஜப்பான் தரக்ஸ், சீனா வந்து ஜிங்கி அப்படின்டா, சீனா வந்து ஜிங்கி. ஃபைண்ட் அவுட் ஆட்மன் அவுட்ஸ், பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. பெருஞ்சேரல் இரும்புரை, இதுதான் பொருந்தாதான். இளஞ்சென்னி கோஞ்சன் கணான் பெருங்கற்கிள்ளி சி மட்டும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ட்ரூ அபவுட் த போஸ்ட் சங்கம் ஏஜ், அதாவது சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான கூற்று வந்து 1 2 மட்டும் கரெக்ட் சொல்கிறாங்க. 18 நூல்களை உள்ளடக்கிய 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது, கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானது, அதுவும் கரெக்டு தானே. இது மட்டும் கிடையாதுங்க. சிலப்பதிகம் பண்பாடு சமயத்தை பற்றி கூறுகிறதுன்னு சொல்கிறாங்க, அது தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 2 மட்டும்தான் கரெக்ட். அடுத்து நிகழ்வு காலை வரிசை சொன்னால் 1 வந்து புலித்தேவன் இறப்பு வரிசை தான். 1 புலித்தேவன் இறப்பு, குயிலின் இறப்பு, கட்டபொம்மன் இறப்பு, மருது சகோதரர் இறப்பு. இதில் நமக்கு என்ன தெரியும்னா, மருது சகோதரர்கள் கடைசியில் இருந்திருப்பாங்க. மருது சகோதரர்களும் கட்டபொம்மன் தான். அப்போ நம்ம மட்டும் என்ன இருக்குது, 1 இந்த 3 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லிப்பார். முதல் புலித்தேவன், அப்புறம் குயிலி, கட்டபொம்மன், மருது சகோதரர்கள். ஹூ வாஸ் அ ஃபஸ்ட் உமன் டாக்டர் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் யார் முதல் பெண் மருத்துவர்? தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், முத்துலட்சுமி ரெட்டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ஃபவுண்டட் பை இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், எந்த சபை இரட்டைமலை ஸ்ரீனிவாசனால் துவக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஆதி திராவிட மகாஜன சபை. ஆதி திராவிட மகாசன சபை தான் இரட்டை மலை சீனிவாசனால் துவங்கப்பட்ட இயக்கம். அடுத்து இங்கே சிந்துவெளி நகரம் கொடுத்தாங்க. அகழ்வாராய்ச்சியாளர்கள் இவங்க வந்து எந்தெந்த இதை கண்டுபிடிச்சது எதை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஒன்று சன்ஹுதாரா என்று மஜும்தர், ஷன்ஹுதாரா வந்து என்று மஜும்தர் கண்டுபிடிச்சாராம். லோத்தல், இது தெரியும் நம்மளுக்கு, இந்த லோத்தல் படிச்சிருக்கோம். லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ், பனாவலி பிஸ்ட், இதெல்லாம் ரேரான பார்த்துருக்குது. மிட்டாதல் சூட்ஸ்பான். இதில் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இவங்க 2 பேரும் தெரியும். இந்த 2 பேர்த்தில் முக்கியமான எஸ்ஆர் ராவ் தான் லோத்தல். இப்போ எஸ்ஆர் ராவ் லோத்தல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 3 இங்கே வந்துடுது. இந்த 2ல் மட்டும் நீங்கள் இது 2 இல்லைன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த 2ல் மட்டும் நீங்கள் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னாக்க போகுது. அப்போ மஜும்தர் வந்து சன்ஹுதாரா. ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்து which of the following statements about பகத் சிங் ஆர் ட்ரூ? பகத் சிங் சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. இது மட்டும் தானே. 1929 பகத்சிங் பிகே தத்தன் இணைந்த மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நிறையா கால வரிசை தான் நிறையா கேட்டுருக்காங்க. தந்தை பெரியாரின் செய்தித்தாள்கள் இதழ்களை கால வரிசைப்படி படுத்துன்னு சொல்கிறான். அதில் வந்து குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. இப்போ விடுதலை தான் கடைசியாக வரும். இந்த விடுதலை இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அசசன் ரீசன் கூற்று காரணம். இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல், சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். மேற்கொள் பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. 2மே கரெக்ட் தானே. அந்த கூற்றுக்கு காரணம் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது திருப்பி கேட்குறப்ப ரொம்ப பழைய கொஷின். முதலாம் ஆண்டு கைது 5ஆம் திட்டம் என்ன சொல்லுது? அகதி, உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்கம்.
இரண்டாம் ஐந்தாவது திட்டம் என்ன சொல்லுது? பொருளாதார நிலைத்தன்மை. மூன்றாவது ஐந்தாவது திட்டம் என்ன சொல்லுது? நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. நான்காவது ஐந்தாவது திட்டம் என்ன சொல்லுது? சுய உருவாக்க பொருளாதாரம். ரொம்ப அந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப பழசாக தான், ஆனால் அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. குரோனல் திரும்ப இதுவும் காலவரிசை தான். காலவரிசையில் வந்து வந்து விஸ்வேரசையா திட்டம், அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம், அடுத்து பாம்பே திட்டம், காந்திய திட்டம். ஸோ இதை வந்து காலவரிசைப்படி சொல்கிறது. விஸ்வேரசையா, ஜவஹர்லால் நேரு, பாம்பே, காந்தி. அடுத்து அரேஞ்ச் த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த இயர் 2020-21 இன் டிசெண்டிங் ஆர்டரில் சொல்லு அப்படின்னு. டிசெண்டிங் ஆர்டரில் முதல் ஜிஎஸ்டி, அடுத்து வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ், எக்ஸைஸ் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், கஸ்டம்ஸ் வரிசை. இதுதான் டிசைனிங் ஆர்டர். இதுதான் ஜிஎஸ்டி தான் ஃபஸ்ட்டு நிறையா டேக்ஸு வருது. அடுத்து பர்சனல் இன்கம் டேக்ஸு, அடுத்து எக்ஸைஸ், அடுத்து கார்பரேட் டேக்ஸ், அடுத்து கடைசியில் தான் கஸ்டம்ஸ் டேக்ஸ். டிசைனிங் இறங்கு வரிசையில். பெர்த் ரேட் ஆஃப் எஸ்டிமேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிறப்பு விகிதம்ன்றது எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை தான் நம்ம பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் கொஷின். இது வரைக்கும் ஜிகே கொஷின் 20 சொல்லியிருக்காங்க. உடனோட மேத்ஸ் வருது. அடுத்து மேத்ஸ் கொஷின். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ, சிஐக்கும் எஸ்ஐக்கும், அதாவது கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு த பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்மட் ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது, அதை பேஸ் பண்ணி போடலாம். இல்லைன்னா இன்னும் ஈஸியாக போடலாம். பட் ஷார்ட்கட் ஃபார்முலா போட்டுக்கோம். பி ஆஃப் r/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + r/100. இதுதான் வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா. இதே வந்து 1 1 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பி தான் கேட்குறாங்க. பி ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. அப்போ 15/100 இன்ட்டு 15/100 3 + 15/100 1134. இதில் அடிச்சிங்கனாக்கா 3/20. 3×15 2×10 3/20. அப்போ 3/20. இதை பண்ணால் 60 63. அப்போது பி ஆஃப் 3/20 3/20 இன்ட்டு 63/20. இதை வச்சு மல்டி பண்ணோம். 2 6 60, இங்கே ஒரு 3 63. 63/20 தான் 1134. இதை போய் அடிக்கணும். அடித்தா என்ன வருங்க? 3 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 9 2 7 21. அப்போ 2 3 24. திருப்பி 3 அடிப்போம். 1 3 3 2 3 6 மிச்சம் 1 8 தானே. 3 6 1 18. திருப்பி 63 2ன்னு வரும். அப்போ பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த 20 20 20. அப்போ 8000. அப்போ 16000. இதுக்கு ஆன்சர் என்னன்னாக்கா 16000 தான் ஆன்சர். இது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா. இது வேறு மாதிரி ஈஸியாகவும் செய்யலாம். பட் நீங்கள் இந்த ஃபார்முலா பேஸில் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. n1 இன்ட்டு n2 இரு எண்களின் பெருக்கல் வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பெருக்கலுக்கு ஈக்குவல். இது தெரியணும் இந்த ஃபார்மெட்டு. ஒரு நம்பர் பின்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் க்யூன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்தாங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸை வந்து இங்கே டிவைட் பண்ணால் போதும். PQ/X. இங்கே பெருக்கலுக்கு இருந்து வகுத்தலாயிரும். ஈக்குவல் டு எல்சிஎம். அப்போ PQ/X ஆன்சர் கிடையாது. அப்போ க்யூக்கு வர வேல்யூ கொடுத்துருக்காங்க. க்யூக்கு என்ன வேல்யூ? XYன்னு கொடுத்தாங்க. /X ஈக்குவல் டு எல்சிஎம். அப்போ எக்ஸு எடுத்துருக்கேன். அப்போ PY தான் எல்சிஎம். அப்போ PY தான் ஆன்சர். அப்போ D இஸ் ஆன்சர். ஸோ PY இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வகத்தின் நீளம் கொடுத்துருக்காங்க. லென்த்து கொடுத்துட்டாங்க. லென்த்து வந்து 3x + 2. பிரெத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, பிரெத்துனா அகலம் 3x - 2 கொடுத்துருக்காங்க. பரப்பளவு கேட்குறாங்க. இதுக்கு ஷார்ட்கட் பண்ணணும். எப்படின்னா a + b m - bன்னு இருக்கப்போ L × b
ஈக்குவல் டு 3x + 2 3x - 2 இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், வேல்யூ கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ வேல்யூ என்னது 20 கொடுத்துருக்காங்களா, எக்ஸோட வேல்யூ 20. இப்போ 20 × 30 60 62. இங்கே 60 - 58. இப்போ இது ரெண்டையும் மல்டி பண்ணணும். இது ரெண்டையும் மல்டி பண்ணால் 16 6. அப்போ 3596 ரெண்டையும் பேருக்குண்ணா. எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு நம்மளுக்கு இதில் என்ன தெரியும்னாக்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகத்தின் நீளம் கேட்டால் செவ்வகத்தின் நீளத்துக்கு ஃபார்முலா என்னது, லென்த் இன்ட்டு பிரெத், அதாவது நீளம் இன்ட்டு அகலம்னு அர்த்தம் ஃபார்முலா. இது ரெண்டும் பெருக்குனா போதும். எக்ஸ்க்கு வேல்யூ கொடுத்ததுனால 20 கொடுத்தனால 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து 2 டைஸ் ஆர் ரோல்டு, 2 பகடைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 டைஸ் 2 டைஸ் அப்படின்னா மொத்தம் 36 கீழே போட்டுக்கணும். கீழே போட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இரண்டிலும் ஒரே முகம். அப்போ இரண்டிலும் ஒரே முகம் என்னது 1 1 2, 2 இப்படி சொன்னால் மொத்தம் 6, 6 வரைக்கும் வருமா. அப்போ இது ஒரு 6, ஒரே முகம் வந்து ஒரு 6 கிடைக்கும். அடுத்து வேறு என்ன, சம் ஆஃப் த ஃபேஸஸ் 4 கூட்டினா 4 வரணும். அப்போ 4 என்ன வரும், 1, 3 4 வரணும், 2, 2 4 வரும், 3, 1 4 வரும். இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஆனால் இந்த 2, 2ன்றது ரெண்டுலேயுமே இருக்குல்ல. அப்போ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கணும். அப்போது இங்கே 2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இது தேவையில்லை, எடுத்து விட்ருவோம். 6 + 2 8. அப்போ 8/36 9 36. அப்போ 2/9 தான் ஆன்சர். ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம 9/36 போட்டப்போ 1/4ன்னு வரும். அப்போ 1/4 ஆன்சர் அதனால் ஏதோ தப்பு கொடுக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே by9 வந்ததுனால இப்போ by9 வர மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கே போட்டுக்கோங்க 2, 2 2 இருக்குல்லையா, அதில் ஒரு 2, 2 அடிச்சிருங்க. அப்போ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 2 8. 8/36 அடுத்து கொடுத்தா 2/9 ஆன்சர். அடுத்து கலா வாணி இருவரும் நண்பர்கள், இன்று எனது பிறந்த நாள். அப்போ என்ன பண்ணால் 70 நாளுக்கு 75 7ஆல் அடிச்சிங்களாக்கும் 10 மீதி என்ன இருக்கும், மீதி வந்து 5 நாள் இருக்குது. அப்போது 5 நாள் வேணும் இல்லையா, இது திங்கக்கிழமை. அப்போது ஒரு நாள் என்ன திங்கக்கிழமைன்னா, ஒரு நாள் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, ஒரு நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை, 3 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை, 4 நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை, 5 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் என்ன, வெட்னஸ்டே, புதன்கிழமை தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். அதாவது 7ஆல் டிவைட் பண்ணும், வாரத்துக்கு 7 நாள் தானே, அதனால் அதை டிவைட் பண்ணிங்கனாக்க போதும். அடுத்து greatest 5-digit number which when divided by 3, 5, 8, 12 and 2 as a remainder. அதாவது என்ன சொல்கிறேன்னாக்க ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 18ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். அப்போ 3, 5, 8, 12 இதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். எதால் அடிக்கலாம், 2ஆல் அடிக்குமா, 2ஆல் டிவைட் பண்ணிங்களாங்க, இது டிவைட் ஆகாது. அப்போ நாம் 4, 2, 8 6 12, திரும்பவும் 2 போடுவோம். 3, 5, 2, 3, திருப்பி 3ஆல் டிவைட் பண்ணிங்க, 1, 5, 2, 1. அப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ நாம்னா 12 120 எல்சிஎம் 120. இப்போது 5 digit நம்பர் எப்போனா வரும், 9999, அதே லார்ஜஸ்ட் 5 digit நம்பர். இதை 120ஆல் டிவைட் பண்ணணும். 120ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ 8 வரும். 8னா 800 960 வரும். 8 960, 9 3 9, அப்போ 3 360, அப்போ 9 3 9, ஒரு 360, அப்புறம் ஒரு 3 360 பண்ணால் 9 9 3 39. இப்போ 39 கழிச்சிருங்க. 99999ல் 39 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 0 6 9 9 9, இதில் 2 ஆட் பண்ணணும். அப்போ 99962 ஆன்சர்.
9962 இப்படியும் செய்யலாம். இது நார்மல் மெத்தடு. இல்லை நீங்கள் வேகமாக பண்ணணும்னா ஈஸியானாக்க 3ஆல் எது டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். 3ஆல் எல்லாமே டிவைட் ஆகுமா? நம்ம 2 கழிக்கணும்ல, 2 கழிச்சா 3ஆல் டிவைட் ஆகணும். அப்போ 2 கழிச்சிங்களாக்கு இது 3ஆல் டிவைட் ஆகும். 2 கழிச்சா 3ஆல் டிவைட் ஆகாது. இது 2 கழிச்சிங்களா 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னா 5 50 வராது. இங்கே 2 கழிச்சிங்கனாக்க 3ஆல் டிவைட் ஆகுமா? இதுவும் வராது. அந்த மாதிரி ஈஸியாக போடலாம். நீங்கள் இது நார்மல் மெத்தடு. அப்படி போடாமல் ஈஸியாக மீதி 2 சொன்னாங்களே 2 கழிச்சிட்டு 3ஆல் டிவைட் ஆகாது. இது மட்டும்தான், மீதெல்லாம் கிடையாது. அப்போ ஆன்சர் அது. அப்படி போட்டு போயிடும் உங்களுக்கு. ரேஷியோ கேட்குறாங்க. இது என்ன மீனிங் அப்படின்னா, ரேஷியோ அப்படின்னா 2 ஸ்கொயர். இங்கே வந்து 2 ஸ்கொயர் என்ன? இப்போ 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 3.5 இஸ் டு 2 பவர் 5. அப்போ 2 மல்டி பண்ணால் 2 பவர் 7. 2 பவர் 7 பை 2 பவர் 5. சார் 2 பவர் 4 கிடையாது, கழிச்சா 2 பவர் 2. 7 மைனஸ் 5 2 தானே. 2 பவர் 2 பை 1. அப்போ 4 பை 1. அப்போ 4:1. இப்போ ஆன்சர் என்ன? 4:1 அர்த்தம். ஏன்னா அந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இப்போ 2 × 3.5 2.7. இது கழிச்சா 2 பவர் 2 பை 1. 2 பவர் 2னா 4. 4 பை 1னா 4:1. ஸோ 4:1 இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னாக்கா, முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வது உறுப்பினர்னு கேட்குறாங்க. மொத்தம் 22 முதல் எண்ணி பார்க்குறோம். மொத்தம் எண்ணி பார்த்தா 22. 22ல் 11 இந்த பக்கம் இருந்து வரேன்னு சொல்கிறான். வலது பக்கம்னா இங்கேருந்து வரணும். அப்போ இங்கே ஒரு 11, இங்கிட்ட ஒரு 11 நம்பர், இங்கிட்ட ஒரு 11 நம்பர். இங்கே 11 இருக்கா? இப்போ வந்து இதை முதல் பாதை பின்னோக்கு வரிசையில் மாற்றி எழுதணும். அப்போ மாற்றி என்ன வந்திருக்கும் நம்மளுக்குன்னா, இந்த இது இங்கிட்ட 4 இங்கிட்ட வந்துடும். அப்போ 11, இது 12, இது 13, இது 14. அப்போ 14வது என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்புறம் ஆன்சர் வந்து ப்ளஸ். அந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்த கொஷினு 129வது கொஷின் என்ன சொன்னாங்கன்னாக்கு, 10 விவசாயிகள் 21 நாள் பார்க்குறாங்க. 10 விவசாயிகள் வந்து 21 நாள் பார்க்குறாங்க. அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாள் பார்ப்பாங்க கேட்குறாங்க. அப்போ விவசாயிகள் கூடும்போது டேஸ் கண்டிப்பாக கம்மியாகும். ஆப்போசிட்னா அப்படியே. அப்போ 3 7 2 7 1 2 2 10 5 × 3 15. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 15 நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ரைட். அடுத்த கொஷினு, இஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a + b? அதாவது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா a + b வேல்யூ என்ன? இப்போ கூட்டுத்தொடர் வரிசைன்னா என்னன்னு தெரியணும். அதனோட டிஃப்ரென்ஸு ஈக்குவலாக இருக்கும். அதனுடைய இது வித்தியாசம் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ரெண்டையும் மொத்தம் 4 இருக்குது. 18, a, b, -3 இருக்குது. அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், ரெண்டாவது உறுப்பு வந்து முதல் உறுப்பு கழிச்சா டின்னு கிடைக்கும். அப்போ a - 18 இதுவும் டி தான். -3 -b இதுவும் டி தான். இந்த -b இங்கே கொண்டு வந்துருங்க. a இந்த -b கொண்டு வந்தால் ப்ளஸ் பின்னு மாறிடும். -3 இந்த -18 அங்கிட்டு போனால் என்ன வரும்? +18. -3 + 18 எவ்வளவு? 15. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 15ன்னு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் 15. ஸோ மொத்தம் நம்ம 130 கொஷின் நம்ம இன்றைக்கி முடிச்சிருக்கோம். குரூப் 4 2022 கேட்ட கொஷினு, ஜிகே கொஷினு, மேத்ஸ் கொஷினு மொத்தம் 130 முடிச்சிருக்கோம். இது பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை முடிச்சுருங்க. முடிஞ்சா அடுத்து பார்ட் 2, அப்புறம் பார்ட் 3 அப்படின்னு எல்லாமே போடுவோம். மேத்ஸு, தமிழ், ஜிகே எல்லாமே உங்களுக்கு வரும். இது குரூப் 4 பார்ட் 1 2022 கேட்ட கொஷின். ஸோ நண்பர்களே, படித்து பாஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். எய்ம் ஃபார் டிஎன்பிசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4 எதாக இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். இதை படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அடுத்தவங்க படித்தாதான் நீங்களும் பாஸ் பண்ணி வெளியில் போக முடியும். அதனால் நிறைய பேர் ஷேர் பண்ணால் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். அதிக நன்மைகள் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காடோட கிஃப்ட் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் நிறையா பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.